ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2வது ப்ரோமோவை பொறுத்தளவுல ஜாக்குலின் தீபக் கிட்டையும் ரவீந்தர் கிட்டையும் வாக்குவாதங்கள் பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல உண்மையாவே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது இந்த சண்டையை பொறுத்தளவுல நேத்து ராத்திரியே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லாங்க. அதுக்கு காரணம் இந்த சீசனை பொறுத்தளவுல பிக் பாஸ் கொண்டு வந்த புது ரூல் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பிக் பாஸ் வீட்டுக்கு நடுவுல ஒரு கோடு வரையப்பட்டிருக்கு. இந்த சீசனை பொறுத்தளவுல ஆண்கள் விசஸ் பெண்கள் அப்படிங்கிற மாதிரி தான் தீமே அமைச்சிருக்கோம். அந்த வகையில எந்த ரூம் யாருக்கு வேணும் அப்படிங்கறத நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்த உடனேயே முதல் 8 போட்டியாளர்களுக்கு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் வச்சிருந்தாரு. இந்த டாஸ்க பொறுத்தளவுல ஒரு கட்டத்துல யாருக்குமே செட் ஆகல. 2 அணிகளுமே எங்களுக்கு இந்த ரூம் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமா தான் பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா ஆண் போட்டியாளர்களை பொறுத்தளவுல சரிப்பா நாங்க வேணா விட்டு கொடுக்கிறோம், ஆனா நாங்க சொல்ற வாரம் எந்த ஒரு ஆண் போட்டியாளர்களையும் நீங்க மட்டும் கிடையாது, இனி வர்ற பெண் போட்டியாளர்களும் நாமினேட் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ரிமெண்ட் அடிப்படையில ஆண்கள் பெண்களுக்கு அந்த பெட்ரூமை விட்டு கொடுத்திருப்பாங்க. ஆனா கடைசியா வந்த ஜாக்லினை பொறுத்தளவுல அது அப்படி இதெல்லாம் ரொம்பவே அன்பேர். நீங்க சொல்ற வாரம் ஆண்களையே நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னா பெண்கள்ல இருந்து தானே யாராவது ஒரு நபர் வெளியே போவாங்க. இப்படி ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு நீங்க எப்படி சம்மதிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி பெண் போட்டியாளர்கிட்ட முதல்ல சண்டை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தீபக்க பொறுத்தளவுல என்னமா இவ்வளவு லக்ஸரியான ரூமை நாங்க விட்டு கொடுத்திருக்கோம், அப்படி இருக்கும்போது அதை வச்சு எங்களுக்கு பெனிஃபிட் எதுவுமே வேண்டாமா, அதுக்காக தான் நாங்க இப்படி ஒரு எக்ரிமெண்ட் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அந்த இடத்துல ஜாக்லினை பொறுத்தளவுல நான் வேணா என்னோட பெட்டை விட்டு கொடுத்துறேன், நீங்க என்ன 4 வாரத்துக்கு நாமினேட் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. ரவீந்தரும் சொல்லி புரிய வைப்பாரு, என்னமா பெண்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, நீ மட்டும் தான் கிடந்து கத்திக்கிட்டு இருக்க, இது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. இருந்தாலும் ஜாக்லினை பொறுத்தளவுல இவங்க சொல்றதுக்கு எதுக்குமே ஒத்து வர மாட்டாங்க. கடைசியா தீபக்க பொறுத்தளவுல சரிமா நீ என்ன பேசணும்னாலும் பெண் போட்டியாளர்கிட்டயே பேசுங்க, அவங்க தான் எக்ரிமெண்ட் போட்டது, அவங்க கிட்ட பேசி முடிவு பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாரு. இதுதான் இந்த சண்டையை பொறுத்தளவு நடந்தது. இருந்தாலும் ஜாக்லினை பொறுத்தளவுல யாரு சொல்லியும் கேட்காம நான் அந்த பெட்ரூம்ல படுத்தாதானப்பா நீங்க சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆகும், நான் ஒத்துக்கவே மாட்டேன்பா, நான் வெளியே போய் படுக்க போறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெளியெல்லாம் படுக்க போவாங்க. அந்த நேரத்துல நம்மளோட முத்துக்குமார பொறுத்தளவுல எல்லாருமே ஒத்து போற இடத்துல நீங்க மட்டும்தான் ஒத்து போகாம இருக்கிறீங்க. சும்மாவே விஜய் சேதுபதி சார பொறுத்தளவுல 24 மணி நேரத்துல ஒரு எவிக்ஷன் வேற இருக்கும் அப்படின்னாங்க. அப்படி இருக்கும்போது இதை காரணமா சொல்லி உங்களை எவிக்ட் பண்ண என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாரு. இதுக்கு ஜாக்லினை பொறுத்தளவுல இதுக்காக நான் வெளியே போனா கூட பரவாயில்லப்பா, எவிக்ட் ஆகி வெளியே போனாலும் பரவாயில்ல, என்ன பொறுத்தளவுல என்னோட கேமை நான் தான் விளையாடணும், நீங்க சொல்றத கேட்கலாம் என்னால விளையாட முடியாது, நான் நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிற ஆளதான் நான் நாமினேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. இதெல்லாமே உண்மையாவே மாசதான் இருந்துச்சு. ஆனா எவ்வளவு நாள் வேணாலும் வெளியே போய் படுத்துக்கலாம், எனக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொன்ன ஜாக்லின் ராத்திரி படுத்துக்கிட்டு தன்னால முடியாத மாதிரியும் என்னமோ கண்கலங்கிற மாதிரியும் எல்லாம் பண்ணதை பார்க்கும்போது முதல் நாள்லயே ஆக்டிங்க தொடங்கிட்டீங்களாமா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆமாங்க, ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் போது அதுல வர்ற பிரச்சனைகளையும் அவங்களே தான் சரி பண்ணிக்கணும். இந்த கேமராவுக்காக சில வேலைகள்லாம் பண்றதை பார்க்கும்போது ஏமா கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மத்தபடி ஜாக்லின் எடுத்த முடிவை பொறுத்தளவுல ரொம்பவே சரியான முடிவு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை கண்டிப்பா அடுத்த வாரம் வீக்கெண்ட்லயும் இருக்கும். அதாவது யாரை நாமினேட் பண்ணோம் யாரை நாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட உரிமை. அந்த உரிமையில எப்படி நீங்க தலையிடலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி ஆண் போட்டியாளர்கிட்ட கேள்வி எழுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரியே பெண் போட்டியாளர்கள் கிட்ட நீங்க எப்படி இதுக்கு ஒத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாரு. கண்டிப்பா இதை வச்சு இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல செமையான கண்டென்ட் இருக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. என்னதான் இருந்தாலும் இந்த சண்டையை பொறுத்தளவுல ஒண்ணுமே இல்லாத சண்டை தாங்க. ஜாக்லின் நான் தனியா தான் கேம் விளையாடுறேன், நான் எல்லாரு கூட ஒத்துலாம் போக மாட்டேன், எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே போட்ட சண்டை அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பிரச்சனை வீக்கெண்ட்ல எப்படி வெடிக்க போகுது அப்படிங்கறதெல்லாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல ஜாக்லினை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. அதே மாதிரியே பிக் பாஸ் ரிவ்யூவர் கேட்டகரியில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்கிற ரவீந்தரை பொறுத்தளவுல ரவீந்தர் தான் இந்த முட்டாள்தனமான ஐடியாவை சொன்னது அப்படின்னே சொல்லாங்க. அதாவது இத்தனை சீசனா ரிவ்யூ பண்ணிருக்காரு, இது ஒரு விதிமீறல் அப்படிங்கறதே தெரியாம தான் ரிவ்யூ பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். என்ன சொல்றது ஒண்ணுமே தெரியலங்க. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களை பொறுத்தளவுல ரவீந்தர் பிக் பாஸ கரைச்சு குடிச்சுக்காரு அப்படிங்கிற மாதிரி ரவீந்தரையே சுத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே இந்த வார வீக்கெண்ட்ல ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல ரவீந்தரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.